எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி விசைப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கச்சிமடத்தில் உள்ள வலசை தெருவில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி 23ஆம் தேதினு 8 விசைப்படகுகளும் 42 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 24 முதல் 25ஆம் ஆண்டு வரை தற்போது 87 விசைப்படகுகளும் 107 மீனவர்களும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. அதுபோக தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் என்று 38 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க. 49 வருட காலமாக இந்த மீனவர் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. கடந்த 11 வருட காலமாக மத்தியில் ஆள்ற மத்திய அரசாங்கம் இதுவரை தமிழக மீனவர்கள் தமிழக விசைப்படகுகள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஒரு படகு கூட எங்களுக்கு மீட்டு கொடுக்கலைங்கிறதா எங்களுடைய வேதனையா இருக்கு. எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி எங்களுடைய பிரச்சனை இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும். வருகின்ற இன்றைக்கு 28 தேதி வரை இலங்கை நீதிமன்றத்தில் வாய்தா போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் நினைச்சா உடனே இந்த வாய்தாவில் படகுடன் மீனவர்களை மீட்க முடியும். அதை நாங்கள் உடனே வலியுறுத்தி எங்களுடைய போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் அடுத்து நாளையிலிருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம உடனே இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கணும். இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இந்த இடத்துல மாண்புமிகு மத்திய அமைச்சர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டுட்டு விலக்கும்னு சொல்லி நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். எத்தனை நாளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. அரசுகள்